மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. அண்ணாமலை முதலில் பார்த்தேன் கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். அந்த ஃபைட் முடிஞ்சதும் நெக்ஸ்ட் ஷாட்டே அந்த அவரோட வீட்டில் இருப்பார் அண்ணாமலை அம்மா. சடனாக ஒரு வண்டி வரும். யார் பார்த்தா எம்எல்ஏ இங்கே வருவார். இதுதான் கீ டயலாக். அவர் என்னடா இங்கே வந்திருக்காரு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் பண்ணும்போது அவர் சொல்லுவார், கார்த்தால் இவங்க பார்ப்பாங்க அந்த ப்ராப்பர்ட்டி ஐட்டம்ஸ் எல்லாம் எம்எல்ஏ ஆட்கள் என்ன போட்டிருப்பாங்க எல்லாம் ஆல்ரெடி அங்கேருந்து ரிமூவ் ஆகிருக்கும் நைட்டோட நைட்டாக. மார்னிங்கெல்லாம் சர்ப்ரைஸாக நின்றுருப்பாங்க. என்னடா அதுக்குள்ளே காலி பண்ணிட்டாரு சொல்லும்போது வருவார் எம்எல்ஏ வருவார். அப்போ வினு சக்கரவர்த்தி சொல்லுவார், நீ ஒரு வார்த்தை சொன்னே கோட்டு கேட்குறதுக்கும் அந்த மேட்ரும் பயத்தில் அடிக்கிற மேட்ரும் அந்த டயலாக் பாலச்சந்தர் சார் எழுதின அந்த டயலாகை ரஜினி சார் அங்கே சொன்ன பவர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸில் அது இம்பேக்ட் ஆகிருக்கும் அவருக்கு. அவர் டயலாக் ரொம்ப சொல்லுவார், நான் எம்எல்ஏ எனக்கு தெரிஞ்சிரு எனக்கு இந்த அன்னைக்கு பல வருஷம் முன்னாடி யாரும் எனக்கு சொல்லியிருந்தாங்கன்னா நான் அன்றைக்கே மாறியிருப்பேன். ஐம் சாரி சொல்லிவிட்டு லைஃப்பில் உனக்கு எப்போ ஏதாவது பிரச்சனை இருந்தால் ஆல்வேஸ் யூ கேன் கம் டு மீ சொல்லுவார் அவர். இது பின்னாடி யூஸ் ஆகும். சொல்லிவிட்டு கிளம்பும்போது அம்மாவை பார்த்துட்டம்மா இந்த மாதிரி ஒரு பையன் பெற்றதுக்கு அப்படியே கும்பிட்டு போவார். பியூட்டிஃபுல்லாக பண்ணிடுவார் வினு சக்கரவர்த்தி. அந்த சீன் அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு அண்டர்லைன் பண்ணின ஒரு சீன் ஆகிடும். அது இங்கேருந்து கட் பண்ணால் ஒரு மேஜராக ஒரு ட்ராமாக்குள்ளே வரும். ரேகா அண்ட் சரத்பாபு லவ் அஃபேரை ஆஃபீஸில் அவன் அவளை கூப்பிட்டுட்டு கட்டி பிடிப்பான். அதை நிழல் ரவி பார்த்துருவான். உடனே அவன் போய் ராதா ரவிட்டு சொல்லுவான். ராதா ரவி அடைச்சி ஒரு ஸ்டெனோவை போய் இவன் லவ் பண்ணுறானா அதெல்லாம் முடியாது, நம்ம வேறு ஏதாவது இடத்துல தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிடலாம். அவர் வேறொரு பிளான் நெகட்டிவ் பிளானிங் பண்ணிட்டு இருப்பார் ராதா ரவியும் நிழல் ரவியும். அப்போது சரத்பாபு கேட்டுட்டு நேராக அண்ணாமலை வீட்டுக்கு அம்மாட்ட இந்த மாதிரி எங்கள் அப்பா வேறு இடத்துல கல்யாணம் பண்ணுறதுக்கு பண்ணிட்டுருக்காரு, அவர் ஐ டோன்ட் வாண்ட் தட், எனக்கு இவ்வளோதான் கல்யாணம் பண்ணிக்கணும், நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்பான். அவன் பயப்படுவான், என்னடா அவருக்கு எதிர்த்து நம்ம கல்யாணம் பண்ணுறது இப்படிடா கேட்கும்போது சரி நீ வேண்டா நானே போய் தனியாக கல்யாணம் பண்ணிக்கிறேன் மூவ் பண்ணும்போது அம்மா சொல்லலடா நீ எனக்கு இன்னொரு பையன் மாதிரி சொல்லிவிட்டு அந்த அம்மா அந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்க. இப்போது ராதா ரவி ஊரில் இல்லை, அர்ஜெண்ட்டாக நிழல் ரவி சொல்லி ஊரில் இருந்து வர சொல்லியிருப்பார் ஃப்ளைட்டில். ஏன்னா ஒரு கல்யாண மண்டபத்தில் கோவிலில் ஒரு கல்யாணம் நடக்கும். சரத்பாபுக்கும் ரேகாவுக்கும் ராதா ரவி வருவார். பார்த்தா கல்யாணம் நடந்துடும், தாலி கட்டிடுவார். கோவம் டென்ஷன் அப்படியே வருவார். அப்படியே சிரிச்சுட்டு அக்ஷதை போட்டுட்டு நல்ல அண்ணாமலையை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டாய், ஒரு புதிய கணக்கனை ஆரம்பிச்சிட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு போவார். தெரியும் போய் வாழ்க்குள்ளே கிளாஷுக்கு அடுத்த லெவலுக்கு போகிறது. கட் பண்ண அதே மூடில் அவர் நேரம் எங்கே வருவார்னா அண்ணாமலை ப்ராப்பர்ட்டிக்கு வருவார். இப்போ தான் அந்த ஃபுல் லேண்டை காட்டுவோம். இவனோட ஒரு பக்கம் ஒரு சின்ன அந்த குடிசை வீடு இருக்குது, ஒரு பக்கம் மாடலாக இருக்கிற அந்த ஒரு ஷெட் இருக்குது, ஃபுல் ஓப்பன் லேண்டு. ஆப்போசிட்டில் ஸ்பிக் அந்த பில்டிங் மவுண்ட் ரோடு. அந்த லொக்கேஷனே கிடச்சது இன்றைக்கி கேம்பாக்கோலா அதெல்லாம் அங்கே இருக்குது பெருசாக. ஆனால் எம்டி லேண்ட் அது பர்ஃபெக்டாக இருந்தது. தட் இஸ் இவ்வளோ ப்ரைம் இடத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கிற மாதிரி அந்த சீக்வன்ஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக அமைஞ்சது. அப்படியே வண்டி சுற்றிட்டு வருவார் ராதா ரவி நின்றுட்டு. என்னென்ன ஏதோ அங்கே போய் கல்யாணம் பண்ணுறான்னு சொல்லிட்டு அங்கே போய் திட்டி ஏதோ பெரிய இஷ்யூ பண்ணி பார்த்தா ஒன்றுமே சொல்லலாம், அக்ஷதையை போட்டு இங்கே நிற்கிறீங்க டேய். அப்போ ரவி சொல்லுவார், ராதா ரவி என் கணக்கே வேறு பாரு, இந்த இடத்துல நான் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் கட்ட போகிறேன், எப்படி பண்ண போகிறேன் பாரு சொல்லிவிட்டு அடுத்த லெவலில் ஒரு மேட்ரு போட்டுட்டு போயிடுவார். இங்கே ஐ ஹாவ் டு டெல் அபவுட் ராதா ரவி, ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர். தட் இஸ் எம்ஆர் ராதா சன், டேலண்டட், எனி கைண்ட் ஆஃப் ரோல்ஸ் பண்ணுவார். என்னோட ஆல்மோஸ்ட் எல்லா ஃபிலிம்ஸ்லையும் அவர் இருப்பார். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர், குட் ஃப்ரெண்டு,
அவர் வந்து ஒரு எல்லா ரோல்லையும் அவரோட ஓன் கான்ட்ரிபியூஷன்ஸ் நிறைய இருக்கும். இப்போ இந்த படம் பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையில் அந்த ஓல்டு கெட்டப் கேரக்டர், அதில் ஒரு மேனரிசம், அந்த கையை ஏதோ அப்பப்போ கொண்டு போவார், கூட்டி கழித்து பார்த்தா அதெல்லாம் சொல்லும்போதே ஒரு 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 இன்ட்ரெஸ்ட் கொண்டு வருவார் அந்த கேரக்டரில். அந்த கண், அந்த பார்வை, அந்த லுக், அண்ட் இதில் அவர் நல்ல டைமென்ஷன்ஸ் இருக்கும். செகண்ட் ஹாஃப்லலாம் ஃபென்டாஸ்டிக் எமோஷ்னல் சீன்ஸும் பர்ஃபார்மன்ஸும் கோபமும் துடிப்பும். ஐ திங்க் ஹீ கேவ் ஒன் ஆஃப் ஹிஸ் ஃபைனஸ்ட் பர்ஃபார்மன்ஸஸ். அதே மாதிரி நிழல்கள் ரவி ரொம்ப ஸ்வீட் பர்சன், வெரி குட் ஹியூமன் பீயிங், வெரி குட் ஃப்ரெண்ட். அவரும் நிறைய படத்தை கூட ட்ராவல் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் இந்த ரோலை பற்றி சொன்ன உடனே ஒரு மல்டி ஷேட் கேரக்டர். திடீர்னு நல்லவனாக இருப்பான், திடீர்னு சிஸ்டர் அவர் கல்யாணம் பண்ணிப்பான், அங்கே அண்ணாமலையோட சிஸ்டர், அங்கே போய் அவளை அடிப்பான், அப்புறம் அவன் காலில் விழுவான். மல்டி ஷேட் கேரக்டர், ஒரு மாதிரி நல்லவன் கெட்டவன் கலந்த ஒரு கேரக்டராக இருப்பான். அந்த கேரக்டர் வந்து ரொம்ப ரசிச்சர். சார் நான் இது வந்து ஒரு நல்லா இருக்கு, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் அப்படின்னா என்ன ரவி அப்படின்னு, ஒரு லாஃப்டர். அமிடேஸ்கிற படத்தில் அந்த ஹீரோ கேரக்டருக்கு ஒரு லாஃப்டர் இருக்கும். அந்த லாஃப்டர் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் சார் சொல்லி அது சிரிப்பு செஞ்சு காட்டினார். ரொம்ப ரொம்ப ஸ்டைலிஷாக பண்ணார். சார் ப்ளீஸ் சார் சொல்லி ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணேன். ஓகே சொல்லி நான் ஆக்செப்ட் பண்ணிட்டேன். அதை ரொம்ப கேட்சியாக எங்கெங்கே தேவையோ கரெக்டாக போட்டிருப்பார் அந்த படத்தில். ஸோ யூ ஹாவ் பவர்ஃபுல் பர்ஃபார்மர் லைக் ஆச்சி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ராதா ரவி, இன்னொரு பக்கம் நிழல்கள் ரவி, அப்புறம் ஜனக்ராஜ். ஜனக்ராஜ் வந்து மல்டி ஃபேசட்டட். ஒரு காமெடியும் பண்ணுவார், சீரியஸும் பண்ணுவார், பவர்ஃபுல் எமோஷனல் டயலாகும் பேசுவார். இந்த படத்தில் அவ்வளோ ரேஞ்ச் இருக்கும் அவருக்கு. எல்லா சீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரி பண்ணுவார். அவர் ஃப்ரேமில் இருந்தார்னா ஹி வில் புட் ஹிஸ் எஃபர்ட் அண்ட் எக்ஸ்ட்ராடனரி டைமிங். அந்த டயலாக் டைமிங், அவர் பேசுகிற விதம், அந்த கண்ணு லுக்கு விதம், வெரி வெரி அவருக்குன்னு ஒரு தனி பாணி. ஜனக்ராஜ்னா ஒரு ஆடியன்ஸ் மேலே ஒரு தனி அன்பு எல்லாருக்குமே அவர் மேலே. ஒரு ஃபேபுலஸ் ஆக்டர். எனக்கு நான் கோடம்பாக்கத்தில் இருக்கும்போது என் வீட்டு நேபர் அவர். ஸோ ரொம்ப எனக்கு பிடிக்கும் அவரை. அப்பப்போ வருவார் வீட்டுக்கு, சாப்பிடுவார். வி ஹேட் அ குட் ஃப்ரெண்ட்ஷிப். அண்ட் என்னோட ஆல்மோஸ்ட் நிறைய படத்தில் அவர் சேர்ந்து நடித்தார். அண்ட் சரத்பாபு அசப்பில் என் பக்கத்தில் நிற்கும்போது பல பேர் சொல்லுவார், சார் உங்கள் பிரதராக கேட்பாங்க. எங்கள்கிட்ட அதே ஸ்கின் டோன் இருக்கும், அதே சின்ன கண், ஹைட்டு, பில்ட் எல்லாம் இருக்கும். ஸோ எப்போதுமே சொல்லுவாங்க பிரதர்ஸ் மாதிரி இருக்கீங்கம்பாங்க. பட் ட்ரூலி எனக்கு ரொம்ப க்ளோஸ் அவர். ஹி வாஸ் வெரி க்ளோஸ். அப்பப்போ ஃபோன் பண்ணுவார், பேசுவார். பல படங்கள், எனக்கு தெலுங்கு படத்தில், எல்லா படத்துலையும் ஹி வாஸ் மை பர்மனெண்ட் ஆக்டர் அவர். எனக்கு ரொம்ப வார்மாக அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் அவரோட ட்ராவல் வாஸ் எக்ஸலண்ட். ஹிந்தி படத்தை கூட கூட்டின்னு போனேன் அவரை. பிகாஸ் ஹி வாஸ் ஃப்ரம் டெல்லி, ஹிந்தி நல்லா பேசுவார். ஆர்மியில் இருந்ததுனால அந்த பில்ட் இருக்கும். வெரி ஸ்வீட் பர்சன். அவர் சீக்கிரம் இறந்துட்டாருங்கிறது தான் என்னோடய ஃபீலிங். பட் தேர் ஆல் பவர்ஃபுல் ஆக்டர்ஸ். இந்த படத்தில் நல்ல காஸ்டிங் வந்தது ஒரு பெரிய ப்ளஸ் ஆகிடுது. வைஷ்ணவியெல்லாம் சின்ன ரோல் சிஸ்டர் ஆக்ட் பண்ண போப்போ ஷி வெண்ட் ஆன் டு டூ லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் அண்ட் வெரி குட் ஆக்ட்ரஸ். ஸோ ஒரு நல்ல படத்துக்கு ஒரு நல்ல ஆக்டர்ஸ் கூட இருக்கும்போது, இப்போ சின்ன ரோல் வினு சக்கரவர்த்தி பண்ணார், பின்னிட்டார். பின்னாடி கனடா பிரபாகர் ஒரு கிட் ரோல் பண்ணியிருப்பார், அவரும் ஃபேன்டாஸ்டிக்காக பண்ணியிருப்பார். ஸோ ஒரு டைரக்டருக்கு என்ன சந்தோஷம்னா, ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து நல்ல டீம் கொடுக்கும்போது வாட் எல்ஸ் யூ வாண்ட். எல்லாருமே செம்ம ஆர்டிஸ்ட்டு, செம்ம டெக்னீஷியன்ஸ் வரும்போது ஒரு பிக்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ இந்த கதையில் இப்போ இந்த ஸ்டேஜில் ராதா ரவி இந்த லேண்டு பண்ணுற சீன் முடித்ததும் ஹெவியாக எடுத்து கதை வந்து திடீர்னு வினு சக்கரவர்த்தியோட பிளாக்கு, சரத்பாபு கல்யாண பிளாக்கு, இவர் ஏதோ பண்ண போகிறார் பிளாக்கு. இப்போது நம்ம ஆல்மோஸ்ட் படத்தோடு இன்டர்வலுக்கு இந்த ஒரு 15-20 மினிட்ஸ் இன்டர்வல் வரும். ஸோ படம் வந்து இது குஷ்புக்கும் ரஜினி சாருக்கும் இந்த காமெடியோ அவரோட லவ் சீன்ஸ் எதுவும் வரல. பிகினிங்கில் ஒரு சின்ன ஒன் சைடு லவ் மட்டும்தான் வந்தது. அந்த ட்ராக்கை போய் இன்டர்வலுக்கு முன்னாடி போட்டோம். ஏன்னா அந்த ஆடியன்ஸ் வந்துட்டு அதுலேருந்து ஒரு இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு சாங்கு வந்து ஒரு பேங்க் கொண்டு வரலான்னு சொல்லி ஒரு ஸ்கீம் பண்ணோம். அது சொல்கிறது ஈஸி, ஆனால் சீன்ஸ் கன்சீவ் பண்ணும்போது என்ன மாதிரி ஹாஸ்டல் இருக்காவே பால்காரனாக இருக்கார், அவ்வளோதான். என்ன கொண்டு வரலாம், என்ன மாதிரி காமெடி கொண்டு வரலாம், என்ன மாதிரி லவ் சீன் கொண்டு வரலாம்னு பல மேட்டர் டிஸ்கஸ் பண்ணும்போது ஃபேமஸ் அவரோட பாம்பு சீன் கொண்டு வரலாம்னு பேசிது. ஆல்ரெடி அவரோட பல படத்தில் ரஜினி சார் பாம்போட பண்ணியிருப்பார். பாம்புக்கும் அவருக்கு ஒரு தனி ஒரு லவ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் பாம்போட பண்ணுற சீன்ஸும் அந்த படம் சூப்பர் ஹிட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரி, இதில் ஒரு பாம்பு சீன் கொண்டு வரலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டு ஹாஸ்டலில் பாம்பு வந்துடுது. அதுதான் கான்செப்ட். இது வந்து
எனக்கு புதுசு இந்த பாம்பு சீன்லாம். பட் ரஜினி சார் வந்து அதில் கூலாக இருந்தார். ஸோ நாங்கள் அந்த அப்போல்லாம் பாம்பெல்லாம் வந்து வரும்போது நாங்கள் அதுக்கு வாயை அவங்க கட்டிடுவாங்க. ஸோ தட் தெர் இஸ் நோ ஹார்ம். இது வந்து இப்போல்லாம் பண்ண முடியாது அனிமல் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம். பட் அந்த சீனில் எல்லாம் ரெடிலாம் அந்த பாம்பு கொண்டு வந்த ஆளே ஒரு மாதிரி இருப்பான். அப்போதுமே ஒரு ட்ரக் அடிக்ட் மாதிரியே இருப்பாங்க அவங்க. சரி அவனை கூப்பிட்டு எல்லாம் ஓகேடா எல்லாம் சொன்னோம். ஓகேன்ட்டான். சீன் ரெடி ஆகிடுத்து. சார் என்ன சார் பண்ணணும்? ரஜினி சார் வந்து நான் உட்காண்டிருப்பேன், பாம்பை விடுங்க, அவ்வளோதான். என்ன பண்ண போகிறோம் அவருக்கும் தெரியாது. கேமராமேன் தனியாக அங்கே வச்சுருக்கு சார், ஜூம் போட்டுங்க, என்ன பண்ணுறதோ பாம்பு அது தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லி ஷார்ட்டு பாம்பு வரும், எல்லோரும் நாலா பக்கம் ஓடிடுவாங்க, இவர் அங்கே போய் உட்காந்துருவார். நான் வந்து என்ன சார் பண்ணலாம், அப்படி சர்ப்ரைஸாக இருக்க மாதிரியே அவர் என்ன சொல்லிட்டார், அப்படி உட்காந்துட்டார், டைட்டாக உட்காந்துட்டார். பாம்பு அவர்கிட்ட வருது. பாம்பு நம்ம சொன்ன பேச்சு கேட்குமா? அது இஷ்டத்துக்கு தான் போகும். ஸோ இவர் வந்து ப்ரிப்பேர்டாக இருக்குன்னு அது எங்கே வேணால் போகும். அதுக்கு தகுந்த மாதிரி அவர் பர்ஃபார்ம் பண்ணணும். உடம்பு ஆட்டினா டேஞ்சர், அது ஏதோ பண்ணிவிடுங்கிற பயம், அது விட்டுட்டோம். அது கரெக்டாக அவரோட கால்லேருந்து அப்படியே உடம்புலேருந்து இந்த பக்கம் வருது. என்ன ரியாக்ஷன் கொடுப்பாரு? பாம்பு பார்த்து பயந்தான் வரும். நம்மளால் அதெல்லாம் யோசித்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தாரு. சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பின்னாடி கேமரா பக்கத்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கேமராமேன் சிரிக்கிறாரு. ரெண்டு ரியாக்ஷன். சிரிக்கிறாரு, அது இங்கே போகிறது இங்கே போகிறது, அப்புறம் இங்கே வந்து படம் எடுக்கும். நாங்கள்லாம் சுற்றி பார்க்கணுமே, அந்த கேமரா லைட்மேன் எல்லாரும் கண்டு கலங்கி சிரிக்கிறாங்க எல்லாரும். இவர் மாட்டுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அது வருது, இங்கே வருது, அங்கே வருது, இங்கே போகிறது, கீழே போகுது, அவர் பேண்ட்டுக்கு நடுவில் போகும். அந்த சீனை வந்து தயவு செய்து இப்போ பார்த்தாலும் யூ வில் லாஃப் லைக் எனிதிங். பியோர் பர்ஃபார்மன்ஸ். தட் இஸ் ஒரு அந்த சீன் ரஜினி சாரால் மட்டும்தான் பண்ண முடியும் எனக்கு தெரிஞ்சு. அந்த பர்ஃபார்மன்ஸ் அவரால் தான் பண்ண முடியும். நான் அந்த ஷாட்டு வந்து எப்படி வரும் தெரியும், கட்டே பண்ண முடியல. ஃபைனலாக அந்த பாம்பு அங்கேயே சுற்றின்னு இருக்கு. அங்கேயே அப்புறம் கத்தினாரு. முதல்ல கட் பண்ணி இந்த பாம்பு எடுத்ததுக்கப்புறம் என்ன சார் என்ன கட்டே பண்ண மாட்டேங்கிற சுரேஷ் அப்படின்னார். சார் சூப்பராக இங்கே நடுங்குது இங்கே அப்படின்னா. சார் சும்மா கலாட்டா பண்ணாதீங்க, நான் பர்ஃபார்ம் பண்ணுங்க. பர்ஃபார்மன்ஸ் வந்துடும் சுரேஷ், அந்த பாம்பு இங்கே வந்தால் இப்படி தான் பர்ஃபார்மன்ஸ் வரும்ட்டார். ஆனால் he was கான்ஃபிடென்ட், அவருக்கு பயம் இல்லை. ஆனால் அந்த பாம்போட ரியாக்ஷன் இப்படி கொடுப்பாரு எதிர்பார்க்கவே இல்லைன்னா. பிரகாஷ் சார் காங்கலாம் அப்படி சிரிச்சு, சார் ஃபென்டாஸ்டிக் சார், ஃபென்டாஸ்டிக் சார். அதுவும் பாம்பு அந்த படம் எடுக்கும் நான் எதிர்பார்க்கல சார். அது வந்து ஒரு காட் கிஃப்ட் சார் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு படம் எடுத்தது அந்த இடத்துல சிவன் மாதிரி இருந்து, அதெல்லாம் விட பயம் எனக்கு இப்படியெல்லாம் தண்ணி கொடுறா அப்படின்னு சொல்லி அது அப்படியே டிஃப்யூஸ் பண்ணிட்டார். பட் வாட் அன் ஆக்டர். டு டூ தட் சீன் யூ நீட் சம் எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட். இல்லைன்னா அது முடியாது. நான் ரஜினி சாரோட ஃபேன் ஆகிட்டே வந்தேன். எவ்ரி டே அவரோட ஒர்க்கை பார்த்துட்டேன். அந்த பாம்பர் ஷாட்லாம் எடுத்து முடித்து திடீர்னு வழியில் போகிறேன். அங்கே நாகப்பன் சார் ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு அந்த பாம்புக்காரங்க பெரிய சண்டை பண்ணிட்டுருக்கு. என்னாச்சு, ஷார்ட்டெல்லாம் முடிஞ்சு போச்சு, என்ன சண்டை பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு முதல்ல. என்ன சார் நாகப்பன் சார்? ஒன்றும் இல்லை சார், விடுங்க சார். என்ன சார் ரொம்ப திட்டின்னு முடிஞ்சு போய் நல்லா வந்து சார் ஷார்ட்லாம். இங்கே வேறு நல்லா வந்தது. அவன் பாம்பு வாயை இதே ஸ்டிச்சே பண்ணலை. ஸ்டிச் பண்ணலையா? ஸ்டிச்சே பண்ணல சார். அது பாட்டு அப்படியே இருக்குது. அது பாட்டுக்கு ஸ்டிச்சு வந்துடுது. அவன் ஆளுக்கு தெரியாது, தண்ணி அடிச்சிருக்கான், அவனுக்கு ஒன்றுமே தெரியல. அப்போ பாம்பு வித்தவுட் ஸ்டிச்சிங். அப்போ தான் எனக்கு ஷாக்கு. ஒரு வேளை ஏதோ நடந்திருந்தா என் கதி. சார் சார் நான் சார் இப்படி டென்ஷன் கொடுக்குறீங்களே, இப்போ சொல்கிறீங்களே. சரி ஷார்ட்டு முடிஞ்சது. முள்ள ரஜினி சார் என்ன ஆச்சு அப்படின்னாரு. சார் இப்படி நடந்ததுன்னு எல்லோரும் ரியாக்ட் பண்ணாங்க. காட்ஸ் கிரேஸ் இது நடக்கலை. பட் என்ன ரிஸ்க் எடுத்துருக்கோம் நாங்கள் அன்றைக்கி. பட் அவருக்கு கடவுளோட பெரிய அனுகிரகம் உண்டு ரஜினி சாருக்கு. அதனால தான் எதுவுமே நடக்கலை. ஆக்சுவலாக அந்த பாம்பு வந்து அழகாக படம் எடுத்தது அதே அவருக்கு இருக்கிற அனுகிரகம், அவருக்கு இருக்கிற பிளெஸிங்ஸ், அவ்வளோதான். ஸோ அது ஷார்ட்டு முடிஞ்சது. அதுக்கப்புறம் அந்த பாம்பு வந்து பாத்ரூம்குள்ளே போயிடும். அங்கே குஷ்பு குளிச்சுட்டு இருப்பா. ஸோ இவர்
அந்த பாத்ரூம்குள்ளே போச்சு, என்னாச்சு பாம்புன்னு ஒரு கதவை திறப்பா, இவர் அந்த உள்ளே போனோம், அவளை ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டாரு, ரியாக்ஷன். இதுக்கு பார்த்த உடனே என்ன பண்ணலாம், ஒரு டிஸ்கஷன் மறுபடியும். டயலாகு என்னெல்லாமோ, இந்த மாதிரி டயலாகு, இந்த மாதிரி டயலாக் எல்லாம் ஏதோ எழுதி பேசின்னு இருந்தாங்க. திடீர்னு எங்கிட்ட வந்தார் ரஜினி சார், முள்ள காதை கடிச்சார். சுரேஷ், நம்ம எந்த டைலாகும் வேண்டாம், எந்த டைலாகும் வேண்டாம் அப்படின்னார். சும்மா யார்கிட்ட சொல்லாதீங்க, ஒரு ஐடியா வந்திருக்கு எனக்கு, இது ஒர்க் அவுட் ஆகும் பாருங்க. நான் அவரோட ஃபேன் ஆகிட்டு வரேன். நான் அப்பப்போ டெய்லி அந்த ஒரு சீனை பார்க்கும்போது ஐ எம் என்ஜாயிங் ஹிஸ் ஒர்க். உள்ள காதில் வந்து ஜஸ்ட் கடவுளே கடவுளே அப்படி சொல்லட்டுமா அப்படின்னாரு. எதுவும் வேண்டாம், சூப்பர் சார்ட்ட நான் யாருக்கும் சொல்லாதீங்க, ரியாக்ஷன் மட்டும் பாருங்கன்னாரு. ஓகே இப்போ எனக்கு மட்டும் தெரியும் என்ன சொல்ல போகிறாருன்னு. எல்லோரும் சண்முக சுந்தரம் ரைட்டர் எல்லாம், சார் என்ன மாதிரி டயலாக் விடுங்க சார், ஏதோ வருதோ நேச்சுரலாக வரட்டும் சார் விட்டலாம்னு சொல்லிவிட்டு கேமரா உள்ளே போய் திரும்பி பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு அவளை கடவுளே 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 கடல் அப்பா கட்டு சொன்னோட எல்லோரும் வாயை திறந்து சிரிச்சிட்டாங்க. ரஜினி சாரே சிரிச்சுட்டு நானும் சிரிச்ச உடனே சார் ஃபண்டாஸ்டிக், குஷ்பு சிரிச்சாங்க. தட் இஸ் என்ன மாதிரி டயலாக் வரலாம் என்னெல்லாமோ பிளான் பண்ணும்போது ஒரு சின்ன கடவுளையில் அவ்வளோ மேட்டரை கொண்டு வந்துட்டார். அது அப்புறம் ஐடியா அங்கேருந்து எக்ஸ்டெண்ட் ஆச்சு. இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். என்ன அங்கேருந்து வராரு, அந்த லேடிஸ் அந்த ஹாஸ்டலில் இருக்கிறவங்களாம் வருவாங்க. என்ன சார் ஆச்சு? நான் வந்தேன்னா பாம்பு வந்ததா, பாத்ரூமுக்கு போச்சா, நானும் பாத்ரூம் போனேன்னா பாம்பு போயிடுதா, திரும்பி பார்த்தா நின்றுட்டுருந்தா, ஒரு துடி கூட இல்லாமல் நின்றுருந்தா, கடவுளை எல்லாட்டும் சொல்லிட்டே இருப்பான். இது வந்து அவருக்கு ஒரு மாதிரி கிரேசியில் இங்கே சொல்லுவார், அங்கே இருக்கிற மேட்ரனுக்கு சொல்லுவார். முடிஞ்சு போச்சா இல்லை வெளியில் வருவார், அங்கே ஜனகராஜ் சொல்லிட்டு இருப்பார். எல்லாம் பார்த்தவன் போகிறவன்ட்டெல்லாம் இது சொல்லிகிட்டே இருக்கான். குஷ்பு கேரக்டரை வந்து வாயை பொத்திட்டு என்ன ஏதோ எக்ஸிபிஷன் ஏதோ பார்த்தா மாதிரி சொல்லிட்டு போகிறான். இனி சொல்லி திட்டி ஒரு மேட்டரை டெவலப் பண்ணி அந்த சீனோட கண்டினியூ சின்ன ஷார்ட்ஸ் இருக்கும். இவர் அங்கே பார்த்துட்டு இருப்பார், அவள் பேசும்போது அவளை பார்த்தோன்னு கடவுளே என்ன டைமிங்கில் பண்ணுவார். ஐம் டெல்லிங் யூ தட் இஸ் ரஜினி சாரோட பர்ஃபார்மன்ஸ், ரஜினி சாரோட பேக்கிங், தட் இஸ் ஒரு ஆக்டர் பார் எக்ஸலன்ஸுங்கிறதுக்கு அந்த இன்னசென்ட் கேரக்டராக இருக்கணும். பிகினிங்லேருந்து ஒரு கள்ளம் கவடம் இல்லாத ஒரு இன்னசென்ட் கேரக்டர், பிகினிங்லேருந்து அந்த பால்காரன் கேரக்டர், அந்த வீட்டு சீன்ஸு, அந்த இங்கிலீஷ் தெரியாது, அந்த குஷ்புட்டை வந்து ஃபைட் பண்ணுற சீனில், சாங்கில், அப்புறம் இங்கேருந்து இந்த வரைக்கும் எங்குமே அவர் அந்த கேரக்டர் இந்த வெளியிலே வரல. இதில் வந்து எக்ஸ்ட்ராடினரி ஹியூமர் இது. ஆனால் ஃபார் அ காமெடி ஒரு ஆக்டருக்கு டைமிங் வேணும். டைமிங் எல்லாம் இம்பாசிபிள். காமெடி இஸ் வெரி டிஃபிகல்ட். பாக்கி சீரியஸ் பண்ணிடலாம், எல்லாம் ஆக்ஷன் பண்ணிடலாம், பட் காமெடி எல்லா ஆர்டிஸ்டும் முடியாது. அது நான் பார்த்தேன். ரஜினி சார் ஹேட் சம் ட்ரெமெண்டஸ் டைமிங். அந்த சீனை வந்து ஆர்டினரி அவன் கடவுளை நீ என்ன சொல்கிறது என்னெல்லாம் டைமென்ஷன்ஸ் கொண்டு வந்து அப்படியே போய் சரத்பாபு கேரக்டரை பார்த்துட்டு ஓடி வருவார். அவர் மீட்டிங் நடந்துட்டு வாடா சொல்லிவிட்டு அவர் வெளியில் உட்கார வச்சுருப்பார். அங்கே கூட பார்க்கும்போது கடவுளை அவர் திரும்பி பார்த்தாலே இவன் வந்து சும்மா இருப்பேனி ஒரு 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 ஹியூமரை வந்து டெவலப் பண்ணிகிட்டே போயிட்டார். ஃபைனலாக சரத்பாபு வந்து ஓகே இந்த பொண்ணு ஓகேடா எனக்கு கல்யாணம் பண்ண தேங்க்யூடா கட்டி பிடிச்சிட்டு மறுபடியும் அவளை பார்த்துட்டு கடவுளே சொல்லுவார். அந்த சீனை முடிப்பார். ஐ டெல் யூ திஸ் ஹோல் திங் ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 10 minutes ஓடும் அந்த சீக்வன்ஸு. பாம்பு சீன்லேருந்து ஆரம்பித்து உள்ளே போய் கடவுளையிலேருந்து வந்து அவர் ஹோட்டலுக்கு வந்து சரத்பாபு வந்து ஓகே சொல்கிற வரைக்கும் ஹவுஸ் டவுன் தியேட்டரில் கண்டினியூஸ் லாஃப்டர் மேலே லாஃப்டர். அது முடிஞ்சதும் கல்யாணம் ஆகிடும். கல்யாணம் பண்ணால் ஒரு சாங் வரணும். ஒரு ஜஸ்ட் பிஃபோர் இன்டர்வல் வரும்போதுனால நல்ல டெம்போ சாங் வேணும்னு சொல்லிவிட்டு ஒரு பீட்டு ரெடி பண்ணிட்டாங்க. அவர் வந்து தேவா சாருக்கு ஒரு டெண்டன்சி உண்டு. ஃபஸ்ட்டு 2 வேர்ட்ஸுக்கு நிறைய போகுது. தன்னண்ணா 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 தன்னா, அதுக்கு நந்தினின்னு ஒரு பாட்டை போட்டார். நந்தினி போட்டு அதை லிரிக்கை கொடுத்தோம் வைரமுத்து சாருக்கு. வைரமுத்து சார் அதை எழுதிட்டு வந்தார். குஷ்பு என் குஷ்புன்னு லிரிக்கை போட்டார். சார் குஷ்பு சார் பேர் சார், அவரோட ஒரிஜினல் ஹீரோயின் பேர் சார். குஷ்பு இங்கே எப்படி சார் போட முடியும்? ஆனால் எல்லாருக்கும் அந்த சொன்ன உடனே ரசிச்சோணும் எல்லோரும். நல்லா இருக்குது சார் அது ஒரு ஸ்டைலு. இவரை பற்றி ரஜினி சாரை பற்றி பாடிட்டு குஷ்புன்னு வரும். ரஜினி சார் அப்போ ஆல்ரெடி குஷ்பு வாஸ் சூப்பர் பாப்புலர். அப்போ இந்த சின்ன தம்பியெல்லாம் வந்தாச்சு. ஷி வாஸ் வெரி பாப்புலர். குஷ்பு பேரில் ஒரு லிரிக் எழுதிட்டு இந்த பாட்டை பண்ணலான்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டாங்க. சார்
இந்த பாட்டுக்கு கதைக்கு தான் சம்பந்தமே கிடையாது. அண்ணாமலை கேரக்டர், அந்த பொண்ணு ஒய்ஃப் பேர் சுப்பு. இது குஷ்பு எப்படி சார் பாட்டோட மேட்ச் பண்ண முடியும்? கதை எப்படி சினிமாவோட மேட்ச் பண்ண முடியும்? தெரியல. பாட்டு நல்லா இருக்குது, லிரிக் நல்லா இருக்குது, பாட்டை போட்டு இவங்க ரெக்கார்டும் பண்ணிட்டோம். ஆனால் தியேட்டரில், ரெக்கார்டிங் தியேட்டரில் குஷ்பு சொன்னோன்னா சிரிக்கிறாங்க எல்லாரும். இது என்னடா இது வித்தியாசமாக இருக்குது. ஆனால் பாட்டு சூப்பர் ஹிட் ஆகிடுங்கிறது எல்லாருக்கும் கன்ஃபார்ம் ஆகிடுது. அப்போ ரஜினி சாரும் அக்கௌண்ட் சார் ஒரு வேலை பண்ணலாம். இது வந்து உங்கள் அண்ணாமலைக்கும் சுப்புக்குள்ள லவ் சாங் இல்லை, இது டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் யுவர் சாங் சார். டைரக்டர் லவ்ஸ் ரஜினிகாந்த், டைரக்டர் லவ்ஸ் குஷ்பு. ஸோ ஹீ இஸ் கிரியேட்டிங் ஒன் சாங் சிச்சுவேஷன், அவ்வளோதான். ஸோ பாட்டு பூரா பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோட பழைய படங்களோட கிளிப்ஸு, குஷ்புவோட படங்கள் கிளிப்ஸு, இதெல்லாம் போட்டு ஒரு பெக்யூலர் ஒரு சினிமாவில் மெயின் கேரக்டர்ஸை விட்டுட்டு ஒரிஜினல் அவரோட சூப்பர் ஸ்டாரிடம் அவரோட கிரேஸை வச்சுட்டு ஒரு பாட்டை பண்ணிட்டேன். அது ஹைலைட் பண்ணுறதுக்கு சுந்தரம் மாஸ்டர் அந்த பாட்டு பண்ணார். ரஜினி சார் அதை ஓவர்டு பண்ணுறதுக்கு கிக் வரும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உண்டையில் தாழம்பூ என்ன பூ அப்புறம் ஆடியன்ஸை பார்த்து அப்படின்னு கேட்பார். அது கேப்பும் விட்டாருங்க. கரெக்டாக தியேட்டரில் என்னன்னு அவர் ஆடியன்ஸை பார்த்து கேமரா பார்த்து கேட்பார். எல்லாம் குஷ்பு இன்டராக்டிவ். இங்கே நாங்கள் ரியாக்ஷன் ஆல்பர்ட் தியேட்டர் குஷ்பு இப்போ கத்துறாங்க. டோ டண்டடா சாங்கு, டான்ஸு, பழைய கிளிப்ஸ் எல்லாம் போட்டோன்னா இட் வாஸ் லைக் அ ஃபுல் ஃப்ளெஜ்ட் மீல்ஸ். ஓடு என்ஜாய் பாட்டு. கொண்டையில் தாழம்பூ நெஞ்சிலே வாழப்பூ கூடையில் என்ன பூ என் குஷ்பு. அந்த பாட்டை வந்து டான்ஸும் அந்த கிக்கும் அந்த பேஸ் போட்டு எக்ஸலண்ட்டாக இருந்தது. இதில் இந்த மூமெண்ட் ஆஃப் இதில் பாட் பிகேம் சச் அ எக்ஸ்ட்ராடனரி சக்ஸஸ். அதுக்கப்புறம் இன்டர்வல் பாயிண்ட் வரப்போகிறது. ஒரு சின்ன ஒரு சீன் ஆட் பண்ணிட்டோம். பேங் வானம் சீனுக்கு அந்த இடம் வந்து ப்ராப்பர்ட்டி அவரோட இடத்துல ஒரு குரூப் வராங்க, 4 பேர். ரஜினி சாரை பார்த்து அண்ணாமலை இந்த ப்ராப்பர்ட்டி நாங்கள் வாங்கணும் அப்படிம்பாரு. நான் சாரி விற்கிறது இல்லை, எவ்வளோ வேணும் உங்களுக்கு, இவ்வளோ லட்சம் கொடுக்குறோம். முடியாது சார். அப்போது அந்த கூட இருக்க வந்து டைலாக் சொல்லுவேன். இப்படிலாம் கேட்டால் பேச ஓகே பண்ண மாட்டாங்கடா. இவங்களுக்கு எப்படி சொல்லணும் அப்படி சொன்னால் தான் இவங்க கேட்பாங்கன்னு ஒரு தப்பான வார்த்தை விடுவான். அப்படியே திரும்பி காலால் அந்த பணத்தை அடித்து பணம் அப்படியே தெரிக்கும். இவங்க ஏரியாவில் எவனோ பார்க்குறது இல்லை, கண்ணு பார்த்தா கூட நான் முடிச்சுடுன்னு சொல்லி இன்டர்வல் பேங்காக ஸ்பெஷலாக பேட்ச் ஒர்க் சீனும் எடுத்து போட்டோம் நாங்கள். ஏன்னா இந்த செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஆல்ரெடி ராதாரவி கேரக்டர் வந்து அந்த இடத்த பார்த்துருப்பாரு. நான் 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டப்போறேன்னு சொல்லியிருப்பாரு. இப்போ இவர் வந்து யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு பேங்கோட இன்டர்வல் பாயிண்ட் எடுத்துட்டோம். இந்த இன்டர்வல் பாயிண்ட் ஹை நோட்டை வந்துட்டு செகண்ட் ஹாஃபில் அப்படியே சீரியஸாக போய் அந்த வேறு ட்ராமாவுக்கு போயிடும். நான் இந்த ஹோல் திங்கில் சொல்லும்போது கொஞ்சம் டீட்டெயில்டாக ஒரு 2 பேரை பற்றி நான் சொல்லணும். குஷ்பு ஃபஸ்ட் டைம் எனக்கு இந்த படத்தில் ஹீரோயினாக வந்தாங்க. அப்போ ஃபுல் கிரேஸில் இருந்தாங்க அவங்க. ஆனால் வெரி வெரி குட் ஆக்டர்ஸ். தட் இஸ், நீங்கள் நல்லா அந்த படத்தை பாருங்கள். குஷ்பு வந்து வெரி என்டர்டெய்னிங்காக ஒரு ஹீரோயினாக இருக்காது. அதில் சாங் இருக்கும், காமெடி இருக்கும், அட் த சேம் டைம் போக சீரியஸாக வரும். அந்த ஓல்டேஜ் கேரக்டரில் அவள் அவ்வளோ கிரேஸாக கொண்டு போனான். ஷீ இஸ் வெரி பிரில்லியன்ட் ஆக்ட்ரஸ். இந்த காமெடிஷன் கடவுளே சீன் அவள் எக்ஸ்ப்ரெஷனை பாருங்கள், அது பேசுகிற விதம் பாருங்கள். ஹிந்தியில் இந்த நார்த் இந்தியிலேருந்து வந்த பொண்ணு மாதிரி தெரியாது. ஷி ஹேட் ஒன் அமேசிங் டைமிங். அப்போ அவங்களே தான் டப்பும் பண்ணுவாங்க. ஸோ ஷி வாஸ் போக தான் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அந்த படத்தை டப்பிங் ஆர்டிஸ்ட் பண்ணாங்க. பட் வாட் ஆன் ஆக்டர், வாட் அ பவர்ஃபுல் ஆக்டர். ஷீ ஹேட் டான்ஸ்னால் எக்ஸ்ட்ரானரி டான்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் எங்களுக்கு என் ஃபேமிலியோட என்னோடய ஒய்ஃபோடலாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகி ஆல்மோஸ்ட் லைக் அ ஃபேமிலி ஷீ ட்ராவல். எங்கள் எல்லா ஃபங்க்ஷன்ஸுக்கும் எல்லாத்துக்கும் ஷீ ஸ்டார்டட் கம்மிங். ஒரு நல்ல ஹியூமன் பீயிங் அண்ட் எக்ஸ்ட்ரானரி ஆர்டிஸ்ட். ஸோ குஷ்பு வாஸ் அ பில்லர் இன் தட் ஃபிலிம் ஃபார் அ பவர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் ரஜினி சார், தட் இஸ் செகண்ட் ஹாஃப் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த மேட்டர் நான் சொல்லியே ஆகணும். ரஜினி சாரோடு ஒரு படம்னு வந்தால் தட் இஸ் ஒரு ஃபுல் மீல்ஸ். தட் காமெடி இருக்கும், டான்ஸ் இருக்கும், பவர்ஃபுல் டயலாக்ஸ் இருக்கும், அப்புறம் எமோஷ்னல் சீன்ஸ் இருக்கும், ஃபைட்ஸ் இருக்கும். இது எல்லாமே வந்து ஒரு படத்தில் இருந்தால் தான் ஒரு ரஜினி சார் படம்னு ஒரு ஃபுல் பேக்கேஜ், ஃபுல் மீல்ஸ் அதான். ஸோ அண்ணாமலையில் எல்லாமே கொடுக்கணும்னு சொல்லி தான் சீன்ஸ் அந்த மாதிரி டெவலப் பண்ணிது. பிகினிங்கில் ஒரு லைட் ஹார்ட்டட் சீன்ஸு, காமெடி, பாம்பு காமெடி, கடவுளே காமெடி,
செகண்ட் ஹாஃபில் வரும்போது அவர் அந்த வீடு இடித்ததுக்கப்புறம் அந்த பர்ஃபார்மன்ஸ் சீன்ஸ், அந்த சவால் விடுற சீனு, அங்கேருந்து அவர் ஓல்டேஜ் வந்த உடனே அப்படியே மாறி போய் ஃப்ரெண்டுகிட்ட பேசுறது, பொண்ணுகிட்ட பேசுறது, அந்த பெண் புறா பாடுறது, கிளைமேக்ஸில் அந்த ஃபைட்டு வரும்போது ஐ ஹவ் சீன் அ கம்ப்ளீட் ரஜினி சார்ஸ் படம். எல்லாமே இருக்கும் அதில், பேக்கடு வித் பர்ஃபார்மன்ஸஸ், ஃபைட்டு, டான்ஸு. ஸோ ஐ தாட் தட் நான் வந்து ஒரு எதுவுமே தெரியாத அவரை பற்றி உள்ளே வந்து பார்க்க அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் நானே ஓப்பனாக சொல்லிட்டு, சார் நான் உங்கள் ஃபேன் ஆகிட்டேன் சார், ஐ ரியலி ஐ ஆம் என்ஜாயிங் உங்களோட பர்ஃபார்மன்ஸ். கேமரா பக்கத்தில் மானிட்டர் கிடையாது, பக்கத்துலேயே நின்று அவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது என்ன எனர்ஜி அதில், அந்த கண்ணில் என்ன பவர். ஹி வாஸ் ட்ரூலி பர்ஃபார்மிங் இன் தனி. அவரோட டயலாக்ஸ் டைமிங் தனியாக இருக்கும், ஒரு ரிதம் இருக்கும் அவருக்கு. அவர் டயலாக் என்ன எழுதினாலும் அவருக்கு டைமிங்க்கு பண்ணிட்டு விடுவார். அந்த டயலாக் பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு யூ கேன் அது எங்கே பாசஸ் வேணுமோ அவருக்கு தகுந்த மாதிரி பண்ணிப்பார். அந்த டயலாகில் அவர் மூமெண்ட்டு, பாடி லாங்குவேஜு வேறு. ஸோ அவர் ஸ்டைலும் அவரோட டயலாக் டெலிவரியும் எல்லாமே ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும். விச் இஸ் நாட் ஈஸி அன்லஸ் ஹி இஸ் அ கம்ப்ளீட் ஆக்டர். இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கவே முடியாது. ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸை நான் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுற மாதிரி அந்த படம் வந்தது எனக்கு. அதே மாதிரி கண்டினியூஸ் வீரா பார்த்தீங்கன்னா அப்புறமா ஃபுல் காமெடி என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டார். அண்ட் பாஷா, அந்த அந்த கெட்டப்பை என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணார். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, ரஜினி சாரோட ட்ரூ பர்ஃபார்மன்ஸுக்கு படங்கள் அப்புறம் வந்துதான் தெரியல எனக்கு. இப்போ நிறைய படம் நானும் பார்க்குறேன். பட் ஐ திங்க் ரஜினி சார் ஹேஸ் பீன், அவரோட ஃபுல் கெப்பாசிட்டி ஆக்ஷன் ஆக்டர் யூட்டிலைசேஷன் கம்மியாகிட்டு வருது. அவருக்கு நிறைய இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் இல்லை. இப்போது அவரோட இமேஜை யூஸ் பண்ணிக்கிறோம். பட் அந்த பர்ஃபார்மன்ஸாக அவருக்கு இப்போ ஸ்கோப்பு கொடுக்குற மாதிரி படங்களே வரல. ஐ ரியலி மிஸ் அந்த அவரோட மாதிரி காமெடி பண்ணுறதுக்கு ரஜினி சாரோட அந்த ஸ்டைலு, அந்த ஈஸு, அவரோட அந்த பவர்ஃபுல் டயலாக்ஸ் பேசுகிற அந்த சீன்ஸு, அதெல்லாம் எங்கே ஐ எம் மிஸ்ஸிங் ரஜினி சார். அண்ட் சம்வேர் ஐ எம் ஹாப்பி தட் இந்த 2 ஃபிலிமில் he did what கெப்பாசிட்டி, அவரோட ஃபுல் கெப்பாசிட்டி அவரோட யூட்டிலைஸ் நான் பண்ண முடிஞ்சது எனக்கு இந்த 2 படத்தில். அண்ட் வீரா வாஸ் அனதர் வே, பாபா வாஸ் அனதர் வே. பட் இந்த 2 படம் ரஜினி சாருக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஐ திங்க் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸஸ் இன் போத் திஸ் ஃபிலிம்ஸ். இது ஹோல் டயலாக் வந்து ரஜினி சார் எனக்கு பேசக்கூடாது, அது பின்னாடி எமோஷனல் சீன்ஸ் இருக்குது அவருக்கு. ஜனகராஜ் கேரக்டர் வச்சு பேச வச்சுருக்கோம். சொன்னேன்டா இந்த பணக்கார நாய்கள்டா சொல்லி அவன் அந்த பால்காரனோட ஃப்ரெண்டு ஒரு டீ கடைக்காரன் அந்த ஜனகராஜ் பேசும்போது ரஜினி சார் வந்தார். என்ன நடக்க போகிறது மட்டும் சொல்ல சார், இப்படி தான் வரும் சார், ஆனால் கேமரா அப்படி வரும், இப்படி வரும், இப்படி வரும் எல்லாம் சொன்னேன். கேட்டுட்டார். ஓகே, ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை சார். என்ன, நீங்கள் ஒரு இடத்துல லுக்கை ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். பாக்கி எல்லாம் பின்னாடி இவ்வளோ கன்ஃபியூஷன் வரும். ஆனால் ஷார்ட் ஆஸ் அன் ஆக்டருக்கு ஒரே மூடில் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணலாம் சார். ஆனால் என்னென்ன வைட்லேயே வச்சா நல்லா இருக்காது. ஸோ வைடு வரும், க்ளோஸ் வரும், சஜஷன்ஸ் வரும், அண்ட் எண்டில் அந்த வைடும் வரும். உங்களுக்கு தொடர் அடிக்கிற ஷார்ட்டுக்கு சொன்னேன். அப்படியே யோசிச்சார். இந்த ஹோல் ஹை பாயிண்ட் வந்த உடனே அவரை முடிஞ்சு அவர் அப்படியே வீட்டுக்கு வருவார். இப்போ அம்மா இப்போ தான் ஊருக்கு போய் கோவிலுக்கு போயிட்டு வருவாங்க. அந்த சீன் வந்து ரஜினி சார் சொல்லிட்டாரு. மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.